லண்டன்ல போய் படிச்சு என்ன அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஆக போறாரா? லண்டன் செல்வது வந்து அமெரிக்காவை ஆள்வதற்கு இல்லைங்க, அறிவை வளர்த்துக் கொள்வதாங்க. சீமான் அவர்களும் சாட்டை சிம்மு ஒரு டிகிரியை படிச்சுக்கிட்டு யூடியூப்ல பேசுறதுக்கான பின்புலத்தை பாருங்க. நீங்க வந்து ஐஏஎஸ் கேடர்ல நம்பர் 1 தேர்ந்தெடுத்து கோல்டு மெடலிஸ்டுங்க அவர் ஐபிஎஸ்ல. அதிகமான இளைஞர் சீமான் முன்னாடி போற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறாங்களோ அதே இளைஞர் எங்க அண்ணாமலைஜி முன்னாடி வர்றதுனால சாட்டை முருகன் போன்ற ஆட்களுக்கெல்லாம் வயிறு எரியுது. 4 மாதங்கள் அவர் இல்லாதனால கட்சி இங்க வளராது. 4 மாதங்கள் அண்ணாமலைஜி இல்லைனால தோல்வியை நோக்கி நகர்வுன்றது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது தேசிய கட்சி. நான் விஜயோட கூட்டணி போறேன், விஜய் என்கிட்ட பேசிட்டாரு, விஜய் என்கிட்ட வந்து கூட்டணி வரேன்னு சொல்லிட்டாரு, அவர் முதல்வர் நான் துணை முதல்வர் எதையே சொல்றாரு. ஆனால் விஜய் தரப்புல வந்து இன்னைக்கு வரையும் வாய் திறக்கவே இல்லை. இவர்களா நான் முந்திக்கிற மாதிரி இருக்கு. இவரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்ற அந்த ஓட்டு வங்கியை நேரடியாக இழப்பதற்கு விஜய் எப்படி ஒத்துப்பார்? அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அப்படிங்கிறார். சாட்டை திருமணம் வந்து 3 வாட்டி நாம் தமிழர் சீமான் வந்து கட்சி விட்டு நிற்கினாரா இல்லையா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜி. அரசியல் களத்தில் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு செல்கிறார், லண்டன் செல்கிறார் அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் அப்படி ஒரு சம்பவம் உண்மையாக இருந்தால் பாஜகவினுடைய தலைவர் யாராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் என்ன காரணம், இல்லை ஏதாவது அழுத்தத்தினால அவர் வெளியே போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுனேன். என்ன காரணம் அவர் வெளியே? இல்லை, இது முதல்ல அவர் லண்டன் போறதான்றதா இன்னும் வரையும் ஆந்தட்டிக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. அது ஒரு பேப்பர் வடி செய்தியாக தான் வந்திருக்கு. அரசியல் சான்றிதழ் அப்படின்னு ஒரு படிக்கிறதுக்காக 4 மாதம் அங்கே வந்து தொடர்ந்து படிக்கணும். அது வந்து லண்டன்லேருந்து 12 பேர் இந்தியாவில் இளம் அரசியல் தலைவரில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து அண்ணாமலைஜினால அவரும் போகிறாரு. 4 மாதம் அங்கே வந்து அவர் படிச்சுட்டு வருவார் அப்படின்றது ஒரு செய்தி வந்திருக்கு தான் தவிர, இது டெல்லி தலைமையத்திலேருந்தோ தமிழ்நாடு கமலாலயத்திலேருந்தோ ஆந்தட்டிக்கான ஒரு லெட்டராவோ ஒரு ப்ரூஃபாவோ இது வரும் பொது வழியில் வைக்கப்பட இன்னும் வரல. அதனால எந்தளவு உண்மை அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஒன்று. 2வது, உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருந்தால் கூட பொறுப்பு தலைவராக போடுறதா தான் டெல்லியில் பேசிகிட்டு இருக்காங்க. பொறுப்பு தலைவராக ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர மாற்று கட்சியை போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அவர் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ அண்ணாமலைஜியோட 3 வருஷம் முடியுது, இந்த மாதம் ஆகஸ்டோட முடியுது. திருப்பி அவருக்கு 3 வருஷம் வாய்ப்பு கொடுப்பாங்க. மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் 2026 எதிர்கொள்றதுனால புதுசாக ஒரு தலைவரை கொண்டு வந்து அவங்க மறுபடியும் ஒரு கட்டமைப்பு பண்ணி மறுபடியும் வந்து அதை ரீசெட் பண்ணுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். அதனால இவங்களுக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகன்ற மாதிரி தான் பொது வழியில் எல்லாரும் சொல்கிறாங்க. சீனியர் லீடர்ஸும் அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலைஜி வந்து இன்கேஸ் லண்டன் போனால், ஏன்னா ஏற்கனவே அவர் இந்த மாதிரி ஒரு விடுப்பெடுத்து போயிருக்காரு. எஸ்ஏஜி சூர்யாவும் அவரும் வந்து ஒரு வாட்டி வந்து அமெரிக்காவில் போய் ஒரு கோர்ஸ் போய் படிச்சுட்டு வந்தாங்க. 1 மாதம் கோர்ஸ் போய் படிச்சுட்டு வந்தாங்க. அது ஒன்றும் பெரிய தோய்வு இல்லை. ஏன்னா இதோடு நமக்கு வந்து வேலை வந்து ஊரக எலெக்ஷன் வேலை, அதோட விட்டால் சட்டமன்ற எலெக்ஷன் தான் வேலை. இதோட நமக்கு 2 வருஷம் ப்ரீத்திங் டைம் இருக்கிறதுனால இன்கேஸ் அண்ணாமலைஜி வெளிநாடு போயிட்டு வந்தாலும் திருப்பி பொறுப்பு தலைவராக இங்கே யாருன்னா போட்டுட்டு திருப்பி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இங்கே பதிவு. இதை தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட தன்னுடைய காணொலியில் பதிவு பண்ணியிருந்தார். இது வந்து விடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு பணி கிடையாது. ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு வாய்ந்த பணி. நீங்கள் ஒரு 4 மாதம் வெளியே போயிட்டு திருப்பி வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது எப்படி மக்கள் சேவையாகும்? அப்படிலாம் களத்தில் இப்போ அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு கலாச்சார மரணங்கள் மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா, நீங்கள் போயிட்டு வெளிநாடுகளில் தங்கியிருந்தீங்கன்னா இங்கே எப்படி அரசியல் செய்ய முடியும்? உங்களை எப்படி அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு காணொலி பதிவு போடுறாரு. இதுக்கு கண்டிப்பாக இந்த காணொலி பதிலாக கூட துரைமுருகன் இனிய நண்பர் தான் அவருக்கு வைங்க. இது வந்து தேசிய கட்சி. இது தேசிய கட்சியில் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து நிரந்தர தலைவர் கிடையாது. எந்த தலைவர் போட்டாலும் 3 வருஷம் நல்லா செயல்பட்டாங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் மிகவும் நல்லா செயல்பட்டால் கூட அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு. இப்போ சாட்டை துரைமுருகன் சொல்கிறது மாநில கட்சி. இன்றைக்கி சீமான் வந்து 1 மேன் ஷோ. இன்றைக்கி வந்து 2ஆம் கட்ட தலைவர் ஏன் நாம் தமிழர் கட்சியில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். ஏன் எழுப்புறோம்? 2ஆம் கட்ட தலைவர்னு ஒரு தலைவர் இருந்து அங்கே ஒரு கட்டமைப்பு இருந்தால் அவங்க விவசாய சின்னத்தை இழந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் டைம் இஸ் அறிவிட்ட டேட்டில் 2ஆம் கட்ட தலைவர், இப்போ நீங்கள் திமுக எடுத்திங்கன்னா அடிப்படையாக கட்டமைப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேஸில் எது வந்தாலும் வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆர்எஸ் பாரதி பார்த்துப்பாரு, இளங்கோவன் பார்த்துப்பாரு. தலைமையகத்தில் அறிவாலயத்தில் எந்த பிரச்சனைனாலும் பூச்சி முருகன்ட்ட கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்திட்டையும் ஒரு பொறுப்பை பிரித்து கொடுப்பாங்க. எங்களுடைய தேசிய தலைமையிலும் அப்படி தான். யார் யார் தலைவராக இருக்கிறாங்களோ தலைவருக்கு உண்டான வேலை, துணைத் தலைவருக்கு உண்டான வேலை, அமைப்பு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்குது. அந்தந்த வேலைகளை அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோன்னா அந்தந்த வேலைகளை அவங்க கரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நிதியா இவங்க தான் கையாளணும்,
இப்போ போஸ்டர்ஸு வேறு அட்வர்டைஸ்மெண்ட்டு இவங்க கையாகணும், அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி எதனா வரணும்னா அதெல்லாம் இவங்க கையாகணும். எல்லா வேலைகளையும் வந்து நிர்வாக ரீதியான பிரிதல். தலைவர்னு வரப்ப மக்கள் மத்தியில் ஒரு முதல்வர் வேட்பாளராக கூட பாஜக தரப்புல பேசப்படுறப்ப களத்துல இருக்கணும்ல அப்படின்னு கேட்கிறாரு. இடைவெளி எடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஒரு தலைவர்? இல்லை, இது இடைவெளின்றது கிடையாது. ஏற்கனவே ஒரு மாதம் இடைவெளி எடுத்துட்டு 45 நாள் வெளில இருந்தால் வந்தார். இடைவெளி கிடையாதுங்க. எல்லா தலைவருக்கும் பர்சனலான ஒரு ஒர்க் இருக்குங்க. இப்போ வந்து சீமான் இருக்கிறாருன்னா அவர் கல்யாணம் வருது, ஒரு 15 நாள் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 15 நாள் வந்து மறு வீட்டுக்கு போகிறதோ, நண்பர்களை சந்திக்கிறதோ, விருந்துகள் அழிச்சா போய் பார்க்குறதோன்ற அந்த 15 நாள் விடுப்பு மாதிரி தானே. இல்லை நான் 15 நாள் கடத்தில் தான் இருப்பேன், தாலி கட்டின உடனே நான் போய் ஜெயிலில் உட்காந்து நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒரு தலைவருக்கும் ஒரு கோல் இருக்கும். இப்போ அண்ணாமலைஜி வந்து இந்தியாவிலே 12 இளம் தலைவர் அரசியல்வாதிகள் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அதற்கான மதிப்பளித்து அவர் படிக்க போகிறார். அவர் வந்து எக்ஸ்கர்ஷன் போல, டூர் போல, கல்யாணத்துக்கு போல, இன்னும் அரசியல் அறிவியலுக்கான மேம்பாட்டுக்கான ஒரு மிகச்சிறிய ஒரு பல்கலைக்கழகம் ஒரு அழைப்பு கொடுக்குன்னா அதை எடுக்கிறாங்க. அவர் போகிறேன்னு சொல்கிறத தலைமையாக ஏற்றுக்குது. தலைமையை ஏற்றுக்குன்னா இன்னும் வீரியமாக வரலாம், இன்னும் அதிகமான செயல்பாடுகள் வரலாம், இன்னும் அதிக திறனோட அரசியலை செயல்படலாம், இன்னும் அறிவார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தலாம், இன்னும் பல வியூகங்களை வகுக்கிறதுக்கான நல்ல ஒரு கல்வி அங்கே கிடைக்குன்றதுக்கு தலைமையும் நம்புகிறாங்க. அதனால அனுமதி தராங்க. இதில் வந்து 4 மாதம் இங்கே இல்லாதனால வந்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு கிடையாது. அதுதானே அதை விரும்புகிறாங்க. தேசிய கட்சியை பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவருமே தலைவர் தான். அண்ணாமலைஜி மாதிரி தமிழிசையும் ஒரு தலைவர் தான், முருகன்ஜியும் ஒரு தலைவர், முருகன் சாரும் ஒரு தலைவர் தான். யார் இங்கே வந்து மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் இருக்கிறார்களோ அவர் எல்லாருமே தலைவர்கள் தான். அதில் வந்து குறிப்பிட்ட ஒருத்தர் தான் இங்கே நடக்குன்றது இவங்க கட்டமைக்கிறது, இவங்களோட கட்டமைப்பு. அப்படி எல்லாருமே எதிர்கட்சிகள் கட்டமைப்பு, யாருமே கிடையாது. யாருமே இங்கே கட்டமைக்க முடியாது. நான் சொல்றேன், எல்லாருமே தலைவர் தான். அண்ணாமலைஜி ஒரு தலைவர் மாதிரி, முருகன் ஒரு தலைவர், முருகன் மாதிரி கருணாராஜ் ஒரு தலைவர், கருணாராஜ் மாதிரி சூர்யா ஒரு தலைவர், FCS விவாதத்தில் எல்லாருமே தலைவர்கள் தான். அவர் அதை விரும்புகிறாரு, கட்சி அதை அனுமதி கொடுத்தா அவர் போய் படிச்சுட்டு வராது. இன்னும் கன்ஃபர்மேஷனாக வரல. ஆனால் அந்த 4 மாதங்கள் அவர் இல்லாதனால கட்சி இங்கே வளராது. 4 மாதங்கள் அண்ணாமலைஜி இல்லைனால தோல்வியை நோக்கி நகர்வுன்றது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது தேசிய கட்சி. எந்த ஒரு நபரையும், அதாவது நான் சொல்கிறேன் அண்ணாமலைஜின்னு சொல்ல, எந்த ஒரு நபருமே இன்றைக்கு மாநில தலைவராக பொன்னார் அவர்கள் இருந்தார், மோகன்ராஜுல் இருந்தார், CP ராதாகிருஷ்ணன் இருந்தார், கிருபாநிதி இருந்தார், முருகன் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. அவங்கவுங்க அது முடிஞ்சோன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பணியை அவர் பண்ணுவார். அவ்வளோதான். இந்த களத்தில் இல்லாதனால எப்படி ஆகிடும் அப்படியாதுன்றது இவங்களோட அறியாமல். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் கண்டிப்பாக சீமான் அவர்கள் எல்லாத்துக்கும் இருந்தே ஆகும், நான் தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறார். அதனால தான் இன்றைக்கி வரையும் 2ஆம் கட்ட தலைவர் அங்கே இல்லை. அவங்க வந்து விவசாய சின்னத்தை இழந்ததுக்கான ரீசனை தான் ஒரு நிர்வாக ரீதியாக ஒருத்தர் கையில் கொடுத்து தான் அதை ஃபாலோ பண்ணி அதை வாங்கி கொடுத்துருப்பான். எல்லாமே நான் தான் போவேன், சாவு வீட்டுக்கு போனாலும் நான் தான் பணமாக படுத்திருப்பேன், கல்யாண வீட்டுக்கு போனாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நாம் தமிழர் நகர்றதுனால தான், அந்த கட்டமைப்பு நகர்னால்தான் இன்னும் அவர்கள் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தலைவர்கள் உருவாக்க முடியல. 7% 8% நோக்கி நகர முடியல அவங்களால. ஏன் நகர முடியாதுன்னா, இதே மாதிரி அவங்க அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா எக்காலத்திலும் இந்த 8% 9% மேலே நகரவே முடியாது. ஏன்னா ஒரு சட்டமன்றத்திலையும் ஒரு குட்டி தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியில் உருவாக்கினாதான் அவன் அங்கே வெற்றி கணி கொண்டாடுவான். இன்னைக்கு இந்த கட்சி 8% வாக்கு எடுத்தாலும் ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு சட்டசபை உறுப்பினர் கிடையாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வந்து உள்ள போய் அவங்க உங்களுக்கான விஷயங்களை போராடி வாங்கி கொடுத்தாதான் திருப்பி அவங்க வாக்களிப்பாங்க. அரசியல் கட்சியின் வெற்றி என்ன, நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க, 7% ஓட்டு வாங்கிட்டு டெஸ்டிங் ராட்டு மாதிரி ஒரு தேர்தலுக்கு 40 பேரை நிற்க வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? டெஸ்ட் பண்ணி அவன் சொத்தை அழிச்சிட்டு தானே வெளியே போகிறான். சீமான் அவர்கள் அப்படியே தானே இருக்கிறாரு. அவர் கூட நின்னவங்களாம் இன்னைக்கு எத்தனை பேர் இழந்திருப்பான். குறைந்தபட்சம் அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கலனாலும் குறைந்தபட்சம் ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷனை எதிர்கொள்ளணும்னா 10 லட்ச ரூபா எல்லாமே எதிர்கொள்ள முடியாது. நான் சொல்றது மிக குறைந்தபட்சம் சொல்கிறேன். இன்றைக்கி கவுன்சில் எலெக்ஷன்லாம் சென்னையில் 200 வார்டுக்கு ஒரு 1 கோடி ரூபா மேலே செலவு பண்ணுறாங்க. நான் சொல்கிறது எதுவுமே பண்ணாமல் குறைந்தபட்சம்னா என்ன, கண்டிப்பாக வண்டியில் போய் வாகனத்தில் போய் பண்ணணும், ஒளிப்பெருக்கி வச்சுக்கணும், போஸ்டர்ஸ் அடிக்கணும், பேம்ப்ளெட்ஸ் புஷ் பண்ணணும், வரவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். இதெல்லாம் குறைந்தபட்சமான அடிப்படை செலவு. அப்போ அந்த 10 லட்ச ரூபாயை 40 பேர் இழக்கிறான்ல, தெரிஞ்சதானே இழக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சேன் போகுது அப்படின்னு சொல்லி நிற்கிறான். இது ஒவ்வொரு வாட்டியும் 10 வருடங்களாக சீமான் அவர்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறை விஜய் வந்ததுனால நான் விஜயோட கூட்டணி போகிறேன், விஜய் என்கிட்ட பேசிட்டாரு, விஜய் என்கிட்ட வந்து கூட்டணி வரேன்னு சொல்லிட்டாரு, அவர் முதல்வர் நான் துணை முதல்வர்னு எதையே சொல்கிறார். ஆனால் விஜய் தரப்புல வந்து இன்னைக்கு வரையும் வாய் திறக்கவே இல்லை. இவர்களாம் நான் முந்திக்கிற மாதிரி இருக்கு. இதனால் வரையும் திராவிட கட்சிகளை நோக்கி அவர் நகராமல் நான் வந்து கூட்டணி இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருந்தார். விஜயை பார்த்தோன்னா நாங்களும் கூட்டணி ஓடி ஆறாரு. இது என்ன கொள்கைன்னு அவர் தான் சொல்லணும். விஜய் பார்த்த உடனே அப்படி ஓடி வராரு அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலும்,
விஜய் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானா? விஜய்க்கு அவ்வளவு வாக்கு வங்கி உண்மையிலே இருக்கா? இல்லை, விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்கா இல்லையன்றது அவர் தேர்தலில் நின்ன பிறகு தான் நமக்கு அது சொல்ல முடியும். இப்போ வந்து அவருடைய விசிலடிச்சாங்கூச்சிகளும் ரசிகர்களையும் வைத்துக்கொண்டு அவர் மிகப்பெரிய கட்டமைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு மாயையில் இருக்கார் அவர். அது ஒரு மாயன்னா விசிலடிச்சாங்கூச்சிகள்ன்றது உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்கள் படத்தை பார்த்து வந்து ஓட வைக்கிறதோ, உங்கள் படத்தை பார்த்து விசிலடிச்சு பாலாபிஷேகம் பண்ணுறதை வச்சுலாம் ஓட்டு. அது வந்து விசிலடிச்சாங்கூச்சிகளுடைய கண்டென்ட் தான் தவிர அது ஓட்டு வங்கியாக மாறாது. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐக்கானாக மாறினீங்கன்னா, இப்போ சீமான் அவர்களுடைய தோல்வியும் தான். சீமானுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாமே வந்து தமிழர்கள் இல்லை. இப்போ வீரபாண்டி கட்டபொம்மன் வம்சாவில் வந்து ஜக்கமாவை கும்பிட்றவங்க வந்து வீரபாண்டி வம்சத்தில் வந்தவங்க யாருமே தமிழர்கள் இல்லைன்ட்டார் அவர். அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் எவனும் தமிழ் இல்லைன்ட்டார். 14 மலை செட்டின்னு சொல்லிட்டு 2 அமைச்சரே இருக்கிறான். அதில் தமிழர் இல்லைன்ட்டாங்க. ரெட்டியார்லாம் தமிழர் இல்லைன்ட்டாங்க. நாயக்குமார்லாம் தமிழர் இல்லை. இப்படி எல்லாருமே தமிழர் இல்லைன்னு சொன்னா அவங்க பேச்சு வழக்கில் அவங்க ஸ்லாங்ல வேணா அவங்க வந்து மொழிகளை பேசலாம் தவிர அடிப்படையாக அவங்க தமிழர்கள் தான். வாக்கரசியலுக்கு அடிபட்டு போகுது. ஆமா, அவர் அப்படி சொல்றாரு. அப்போ வந்து விஜய் வந்து சீமானோட சேர்ந்தாருன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு வந்து மாற்று மொழி பேசுகிற அடிப்படையா சென்னையிலே செட்டில் ஆனவங்க, தமிழ்நாட்டிலே செட்டில் ஆனவங்க 200 வருடங்கள்லாம் இங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தமிழர்கள் தான். நம்மளுடைய காவிரி போராட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, நீட்டு போராட்டம் நீங்கள் பண்ணாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க, விடுதலை புலிகள் சம்மந்தமாக ஈழப் போராட்டம் முன்னாடி வந்து நிற்பாங்க. எந்த ஒரு போராட்டனாலும் முன்னாடி உங்கள் தோளோட தோல் வந்து நிற்பாங்க. அவன் வந்து தமிழர் தான் அவன். ஆனால் மொழி வீட்டில் போனால் பேசுவான், அவ்வளோதான். இப்போ அப்படி பார்த்தா விஜயகாந்த் வந்து தெலுங்கு பேசுறதுனால அவர் தமிழினத்துக்கு துரோகி நீங்கள் சொல்ல முடியுமா? வைகோ அவர்கள் வந்து ஒரு நாயுடு சமுதாயத்தில் வந்ததுனால தெலுங்கு பேசினால அவர் தமிழினத்துக்கு துரோகின்னு அவர்லாம் சொல்ல முடியுமா? அவர் ஈழ போராட்டத்துக்கு அவர் நடந்த எவனுமே நடக்க முடியாது. நான் சொல்ற கட்டமைப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து அடிப்படை பிற மொழிகள் பேசுகிறவன தமிழன் இல்லைன்னு சொன்னாவே 20% ஓட்டு உங்களுக்கு அடிக்க போகுது. ஏன்னா 20% பேர் இங்கே இருக்கிறான், காலங்காலமாக இருக்கிறான், தொழில் பண்ணுறான். இன்னைக்கு கோயம்புத்தூரில் போய் பாருங்கள். கோயம்புத்தூரில் கவுண்டர் இனம் தான் பெரிய இனம்னு சொல்கிறாங்க. வெள்ளாள கவுண்டர் தான் பெரிய இனம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதிகமான மில் வைத்திருக்கவர்கள், அதிகமான தேட்டர் வைத்திருக்கவர்கள், அதிகமான பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களும் நாயுடு சமூகம். ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதில் அதிகமாக மில் வச்சிருக்காங்க. அவங்க தெலுங்கு பாரம்பரியமாக கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. அவர்லாம் வேணான்னு சீமான் சொல்லிட்டாருன்னா, இப்படி சீமான் வந்து இந்த 20% பேர் எங்கேயும் பரவி இருக்கிறாங்க பாருங்க. தமிழ் மொழி தான் அவங்களுக்கு தாய்மொழி, தமிழ் மொழி தான் அவங்க வழக்கால் மொழி. ஆனால் வீட்டில் பேசப்பட்ட அவங்க வந்து சொந்த மொழியில் பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க தமிழர்கள் தான். அந்த 20% ஓட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுமா இல்லையா? அப்போ ஒரு எப்படி நீங்கள் வந்து திமுக தன்னுடைய தேர்தல் பணிகளை ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஒரு 15 ஓட்டு கன்ஃபர்மேஷனாக சிறுபான்மை ஓட்டு வந்துருச்சுன்னு டிக் பண்ணுறாங்களே, ஓட்டு வங்கி ஸ்டார்ட் பண்ணுறப்ப 15% ஓட்டு வந்துச்சு, நம்ம சிறுபான்மைக்கு ஆதரவாக கட்டமைப்பு ஏற்படுத்தி மிச்சம் நம்ம வந்து மற்ற ஓட்டெல்லாம் 85% தான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் ஒரு கட்டமைப்பு வரப்ப, சீமானோடைய வந்து விஜய் கட்சி சேர்ந்ததுன்னா 20% ஓட்டு நேரடியாக இழக்கிறாரா இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம், இன்னைக்கு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து நாமக்கல், கரூர், அந்த கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அந்த பெல்ட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளே போக முடியல, ஓட்டு கேட்க வராதுன்னு சொல்லி அடித்து துரத்துறாங்களே. இந்த சேரு கொங்கு வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வம்சாவளியும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ சுற்றி நீங்கள் வந்து தெலுங்கு பேசுகிறதோ, கன்னட பேசுகிறவோ, மலையாளத்தை பேசுகிறவங்க, மாற்று மொழியை பேசுகிறவர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்க வாழ்வா சால்வா இங்கே தான். இதில் இந்தி மொழி பேசி ராஜஸ்தானில் வந்தவங்கன்னா மேபி காலி பண்ணிட்டு போகலாம். அதிலே கூட இன்னைக்கு பல ஸ்டேட்டுகள் வந்துட்டோம், பல ஜெயின் சமூகங்கள்லாம் இங்கேயே சொந்த வீடு வாங்கி ஆதார் கார்டு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்தவங்கன்னா வடக்குலேருந்து எவ்வளோ பேர் இங்கே அடிப்படையாக நம்மளோட உற்பத்தி திறனுக்கு வேலையாட்கள் கிடைக்குமா, அவங்களே இங்கே வேலை வாங்கி செட்டில் ஆகி ஓட்டும் போடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் இங்கே ஓட்டலுக்கு உரிமை உண்டா? இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வந்து பீகார்லேருந்தோ, மேகாலயந்தோ, யூபியிலேருந்தோ எங்கெங்கேயோ வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி கோயம்புத்தூரில் போய் மில்ல பாதி பேர் வடமாநிலம் தான் வேலை செய்கிறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி ஹோட்டலில் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிறான். அவன் ஒரு 10 வருடம் வேலை செஞ்சவனும் என்ன பண்ணுவான்? தனக்கான ரேஷன் கார்டு இங்கேயே கிடைச்சிருது, ஃபேமிலி இங்கே கூட்டு வந்துடும், ஆதார் கார்டை மாற்றுவோம், இங்கேயே ஓட்டளிக்கிற வம்பில் பண்ணுறப்ப அவனும் அவனும் தமிழில் ஆகிடுவான்ல. அப்போ வந்து இந்திய நாட்டில் வந்து யார் எங்கே வேணால் வசிக்கலாம், யார் எங்கே வேணால் வந்து அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணலான்னு தான் ஒரே நாடு ஒரே திட்டம்ன்ற கான்செப்ட் கொண்டு வரும். அப்போ அதிகமான ஆட்கள் இப்படி வரப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்களும் ஏறுறப்ப இவரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்கிற அந்த ஓட்டு வங்கியை நேரடியாக இழப்பதற்கு விஜய் எப்படி ஒத்துப்பார்? நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நேரடியாக 20% ஓட்டு எழுந்துட்டார் சீமான். இப்போ நேற்று வரையும் வந்து இவெல்லாம் என் தமிழன் இல்லை, இவன் வந்து வரலாம், நம்ம தமிழ்நாட்டில் வாழலாம், ஆனால் இவன் வாழக்கூடாது அப்படின்னு ரஜினி சொன்னாரா இல்லையா? தமிழர்கள் எங்கிருந்து வந்தார வாழ வைக்கும் தமிழகம், எந்த தமிழகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு உரிமை உண்டு, எங்களை ஆள்வதற்கு உரிமை இல்லை அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பிறந்த பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கான். கமலாச்சாராச்சும் ரிஷி சுனக்கு வந்து லண்டனே ஆள்றார். ஒரு மிக நம்ம அடிமைப்பட்டிருந்த இங்கிலாந்து ஏகாபத்தில் அடிமைப்பட்டிருந்த அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தான இங்கிலாந்தியே ஒரு தமிழன் ஒரு இந்து மதத்தை பின்பற்றுவது ஆள்றாரு.
ஒரே பாரதம் உன்னத பாரதம் மாதிரி, வசுதேவ குடும்பம் மாதிரி உலகத்திற்கு எல்லாருமே ஒரே குடும்பன்ற கான்செப்ட் உள்ள வாங்க. இந்த பரந்த சிந்தனை சீமான் போன்ற ஆட்களுக்கு இல்லாமல் தமிழ் தேசிய என்று பேசிக்கிறது பிரிச்சாளும் சூழ்நிலை பண்றாங்க. அது இங்கே வெற்றி பெறவே வெற்றி பெற. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தமிழர்கள் எல்லாம் ஆள்றாங்க அப்படின்னு சொன்னதுனால காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. அவர் வெளிநாட்டில் போய் லண்டனில் படித்து, நான் பேக் டு அண்ணாமலைக்கே வரேன், லண்டனில் போய் படித்து என்ன அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஆக போகிறாரா, ஆகட்டுமே, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிணறு அடிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து செல்வ பெருந்தகை இப்போ எப்படின்னா தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்கு ரொம்ப துடித்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் காங்கிரஸ் லீடரை பார்த்தீங்கன்னா வருவாங்க, காங்கிரஸ் காரியக்கமிட்டில் அவங்களோட காரியகர்த்தாட்டெலாம் பேசுவாங்க, டீ வரும், சமோசா வரும், சாப்பிடுவாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பு போயிடுவாங்க. இப்போ அழகிரிலாம் இருந்தார், அவர்லாம் இருந்த இடமே தெரியாமல் இருந்தார். ஏன்னா தேவையில்லாமல் யாரையும் பகச்சிக்கூடாது, நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ என்ன இளம் தலைவராக அண்ணாமலை மூலம் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து வாக்கு சதவீதம் 6% 11.24% மாறினோன்னா ஒரு பயம் வருது காங்கிரஸுக்கு. அப்போ அவங்க வந்து இன்னைக்கு வந்து செல்வ பெருந்தகையை போட்டதற்கான மெயின் காரணம் பிஜேபி. நான் நேரடியாக சொல்கிறேன், செல்வ பெருந்தகை ஏன் போட்டாங்கன்னா, செல்வ பெருந்தகை அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞர் மட்டத்தில் இருக்கிறார். ஆனால் அண்ணாமலையோட அவர் ரொம்ப பெரியவர், பட் பார்க்க முடியாது, கம்பேர் பண்ண முடியாது, பார்க்கறது சொல்கிறேன், ஒரு இளைஞர் மட்டத்தில் இருக்கார். மற்ற சீனியர் லீடர்ஸில், அதாவது கேபி தங்கவேல் ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், அழகிரி ஆகட்டும், இகேஎஸ் இளங்கோவன் ஆகட்டும், இவனெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் வயது கம்மியானவர் தான் அவர். மற்றவங்களாம் வயதானவங்க தான் போட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் நிறைய பணம் செலவு பண்ணுவார். பணம் செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, செல்வ பெருந்தகை அவருக்கு சீட்டு வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்து அவர் கார்கேக்கு ரொம்ப, மல்லிகார்ஜுன கார்கேக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவருடைய தேர்தலில் அவருக்கெல்லாம் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தேர்தல் வாங்கினதெல்லாம் இவர் ஓட்டினார். கார்கே எப்போ வந்தாலும் இவர் தான் அந்த காரை ஓட்டுவார் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. 5 கட்சி மாறிட்டு வந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். நான் அதுவே பெருமையாக சொல்கிறேன், 5 கட்சி பார்த்த வந்தாண்டா, நீ என்ன எப்படி பேசுகிறேன்னு. லண்டன் செல்வது வந்து அமெரிக்காவை ஆள்வதற்கு இல்லைங்க, அறிவை வளர்த்துக் கொள்வதாங்க. அமெரிக்காவை ஆள்வதற்கோ லண்டனை ஆள்வதற்கோ வந்து வெளிநாடு செல்ல தேவையில்லை. உங்களுக்கு இருக்க அறிவிலே உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணாமலைஜி வாலண்டியராக லண்டன் போகிறாரா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 தலைவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு தலைவராக இவருக்கு செலக்ட் பண்ணதுனால நான் போகிறேன் அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காரு. இதை அனுமதிக்கிறாங்களா, போகிறாரா, மாநில தலைவராக கன்டினியூ பண்ணுறாரா, இல்லை வந்து ஒரு போலன்னு ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு எந்த ஒரு ஆந்தட்டிக் தகவலும் இன்னும் பொது வழியில் வரல. இவங்களா கற்பனையில ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதாவது பிரஸுக்கு வந்து நாங்க உயிரோடு இருக்கிறோம்னு காட்டிக்கிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். தவிர காங்கிரஸ் வந்து தமிழகத்துல உயிர் பெற்றுன்னு நினைக்கிறார். ஆனால் என்றைக்கு வந்து நீங்கள் திமுகவுடன் திராவிட கட்சிகளோட தொடர்ந்து குதிரை சவாரி செய்கிறீங்களோ அன்னைக்கு வரையும் உங்க கட்சியை வந்து ஒட்டுண்ணி கட்சியாக தான் நம்ம பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜெயிச்ச 10 எம்பி ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய சிறுபான்மையர் ஆணையத்துடைய தலைவர் இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் ஆகட்டும், செல்வ பெருந்தகை ஆகட்டும், எல்லாருமே காங்கிரஸ் லோகோவில் இருக்கக்கூடிய திமுக அனுதாபிகள். அவங்களுடைய சின்னம் மட்டும்தான் வந்து கை சின்னம், தவிர அவங்க கிட்டத்தட்ட திமுகவுடைய பி டீமு, கிட்டத்தட்ட அவங்க திமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டியவர்கள் காங்கிரஸில் உறுப்பினர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு சட்டசபை ஆகட்டும், பாராளுமன்ற ஆகட்டும், எங்கே போனாலும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பற்றியோ, சோனியா காந்தி அம்மையார் பற்றியோ, பிரியங்கா காந்தியை பற்றியே பேசாமல், நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முதல் காரணம் எங்களோட மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின், உதயநிதி, இப்படி தானே சொல்கிறாங்க. வேற கட்சி தலைவர் தான் எல்லாரும் தானே சொல்கிறாங்க. பீட்டர் அல்போன்ஸ் இன்னைக்கு எங்கே போனாலும் மு க ஸ்டாலின் புகழ் தானே பாடுறாரு. இகேஎஸ் இளங்கோ என்ன சொல்கிறாரு, காமராஜ் ஆட்சி நடக்குதுன்றாரியா. காமராஜ் ஆட்சி இங்கே எப்படி நடக்கும்? இதுலேருந்தே தெரியலையா, இது நார்மல் காங்கிரஸே இல்லை, இது ஒரு மானங்கட்ட காங்கிரஸ். அடிமைப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட எடுத்துக்கலாம். அடிமைதான், அவங்க அடிமையாக இருக்கிறனால தான் அவங்க 10 சீட்டு கிடச்சிது. இப்பயும் சொல்கிறேன், இப்போ இதே வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் திமுக வந்து காங்கிரஸுக்கு 5 சீட்டு தான் 6 சீட்டு தான் சொன்னால் கூட வணக்கசாமி ஓகே முதலாளின்னு மண்டிக்கிட்டு அந்த 6 சீட்டை வாங்கி, ஏன்னா 6 பேர்னாச்சும் எம்பி போகிறோமேன்னு போயிருப்பாங்க. அது நிலவில் தான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு தனி வாக்கு வங்கி எங்கே இருக்குது? காங்கிரஸுக்கு தனியாக நின்று எங்கே ஜெயிக்க முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் ஜெயிக்க முடியுமா அந்த அனுதாபம் இல்லாமல்? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார். அந்த காணொலியிலிருந்தே ஒரு பதிவு சொல்லியிருந்தார். பொலிட்டிக்கல் சயின்ஸ், நான் அண்ணாமலை குறித்து இந்த விவாதம் போயிட்டு இருக்கிறனால தான் தொடர்ந்து அங்கேயே நிற்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகிறாரு அண்ணாமலை, வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற போது நீங்கள் காமராஜரை எடுத்துக்காட்டு சொன்னீங்க. இங்கே தமிழகத்தில் காமராஜர் என்ன படித்தார், எங்கே போய் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார், அண்ணா எங்கே படித்தார், கலைஞர் ஜெயலலிதாலாம் எங்கே படித்தாங்கன்னெலாம் சுட்டி காட்டியிருந்தார். அவங்களாம் எங்கே போயிட்டு படித்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த பல பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8ஆம் நிலை 7ஆம் நிலை ஊழியர்களாக அரசு நிர்வாகங்களில் பணியாற்றுறாங்க. ஆனால் அண்ணாமலை அங்கே போய் படிச்சுட்டு வந்து இங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு இந்த தலைவர்களோடு அவரை ஒப்பிட்டு பார்த்திருந்தார். இந்த ஒரு ஒப்பீட்டை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து சாட்டை முருகனுக்கு ஒரு அடிப்படையான இந்த விஷயமும் தெரியவே இல்லை. எதுக்கு அவர் வந்து அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அம்மையாரோடையோ
கலைஞர் அவர்களுடையோ காமராஜ் அவர்களுடையோ அண்ணாதுரையோட அண்ணாமலை எதுக்கு ஒப்பிடுறாருன்னு எனக்கு தெரியல. அண்ணாமலைஜி வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவர்களாம் மாநிலத்தை பல வருடங்களாக ஆண்ட முதலமைச்சர்கள். ஒருத்தர் வந்து தன் அறிவை இன்னைக்கு அண்ணாமலைஜியோட வயது 38 வயது. அவங்களாம் பாலிடிக்ஸ் வந்து செட்டில் ஆனதே 50 வயசு மேலே தான் செட்டிலே ஆகிறாங்க. யாருமே இளம் வயசில் வந்து யாருமே முதலமைச்சர், நீங்கள் ஸ்டாலின் அவர்களே வந்து கிட்டத்தட்ட 69 வயசில் தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரே ஆனார். உதயநிதி அவர்களுக்கு 50 வயசு. சொல்கிறேன் 50 வயசு. இப்போ அவர் ஜெயிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் ஆனால் கூட அவர் 52 வயசில் தான் முதலமைச்சர் ஆக முடியாது. அதான கணக்கு. இன்னைக்கு வெறும் 38 வயசு தான் எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலைஜி. அவருக்கும் சில கமிட்மெண்ட் இருக்குது, அவருக்கும் சில கோல்ஸ் இருக்கும், அவருக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம படிக்கணும், இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் காட்டிங்க பாருங்க உதாரணம், இவங்க எல்லாருமே வந்து ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரல. அடிப்படையாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி வாயிலாக வராங்க. ஆனால் இவர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, படிப்பை முழுமையாக ஐஎம்எல்ல படித்த ஒரு அதிகாரி, பிபிஏ படித்து ஐஎம்எம்ல படித்த மிகப்பெரிய ஒரு படிப்பாளியாக இருந்து ரேங்க் ஹோல்டராக இருந்து கோல்டு மெடல் வாங்கின மிகப்பெரிய ஒரு அதிகாரி அவர். கிட்டத்தட்ட இந்திய அரசியல் சட்டத்தில் பாதி தெரியும், பாதி லாங்குவேஜ் தெரியும், பெங்களூரில் 10 வருடம் பணியாற்றினார். அப்போ அந்த படிப்பினோட முக்கியத்துவத்தோடைய பின்புலத்தை நீங்கள் பாருங்கள். சீமான் அவர்களும் சாட்டை ஒரு டிகிரியை படிச்சுக்கிட்டு யூடியூப்பில் பேசுறதுக்கான பின்புலத்தை பாருங்கள். நீங்கள் வந்து ஐஏஎஸ் கேடரில் நம்பர் 1 தேர்ந்தெடுத்து கோல்டு மெடலிஸ்ட்டுங்க அவர் ஐபிஎஸ்ல. அப்போ அவருடைய கேடரை போய் நீங்கள் இவங்களை போய் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அப்போ அவருக்குன்னு சில கோல் இருக்கும்ல. அவர் வந்து நம்ம படிக்கணும்னு நினைக்கிறாருன்னா நடிக்கட்டும், போய் படிக்க போகிறாரு. அமெரிக்காவில் போய் தான் படிச்சு வந்தார். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தனால தமிழ்நாட்டை ஆள்ற முடியும் நாங்கள் சொல்கிறோமா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குது. இதை படிச்சுட்டு வர்றதுனால தான் இங்கே ஆள்றதுக்கான ட்ரைனிங் அவ்வளோ போல. அண்ணாமலை தனித்திறமைக்கான வளர்வதற்கான அவருக்கு பிடித்தமான ஒரு படிப்பு அவருக்கு கிடைக்குது. அதை படிக்கலாமா படிக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. சாட்டை சுதந்திரமனுக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரில, எதுக்கு இந்த வலி அவர் வலிக்குதுன்னு தெரில. எனக்கு அது புரியவே இல்லை. எதை தூக்கி எதில் கம்பேர் பண்ணுறீங்க? நாங்கள் என்றைக்குமே சொல்லிட்டு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்க கட்சி, நாங்கள் வளர்ந்த கட்சி வட மாநிலங்களில், தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் வரையும் வந்து தவழ்ந்திருந்தோம், இப்போ ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ 11.24% ஏறி உட்காந்துருக்கோம். அடுத்த வாட்டி நடப்போம், ஓடுவோம், போய் சீட்டில் உட்காருவோம். இதுதான் எங்களோட கட்டமைப்பு. அதுக்குள்ளேயும் எங்கே ஒருத்தர் வளர்ந்துடுறாரா? ஏன்னா சீமானுக்கு சாட்டை திருவனுக்கு பெரிய பயமே சீமானுக்கு மாற்ற அண்ணாமலை பார்க்குறாரு அவர். அதனால தான் அண்ணாமலை தொட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இளைஞருடைய பட்டாளம் எப்படி சீமான பக்கம் போகுதோ அதே மாதிரி இளைஞருடைய பட்டமும் அண்ணாமலை பின்னாடி வருது. நம்மளுடைய பட்டாளத்தை அவர் பிரித்து கொண்டு போறாருன்ற பயம் அவங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இளம் தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா வயதில் பார்த்தீங்கன்னா விஜய் கூட இளைய தலைவர். விஜய்க்கு 50 வயசு ஆகுது, யாருமே கிடையாது. வெறும் 38 வயது பொருந்திய அண்ணாமலை தான் தமிழ்நாட்டிலே மிக இளம் தலைவர். நீங்கள் செல்வ பிறந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு மேலே இருக்கும் அவருக்கு. யாருமே அவர் இளம் தலைவர் கிடையாது. அப்போ இன்னும் இருக்கிறது. நீ ராகுல் காந்தி இளம் தலைவர் கிடையாது, அவருக்கும் 55 வயசு ஆயிடுச்சு அவருக்கும். சரிங்களா? அப்போ இவங்க இப்போதான் ப்ராசஸ் ஆகி வராங்க. இதை பார்த்து இந்த இளைஞர் பட்டாளம் எப்படி அதிகமான இளைஞர் சீமான் முன்னாடி போகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்களோ அதே இளைஞர் எங்கள் அண்ணாமலைஜி பின்னாடி வர்றதுனால சாட்டை முருகன் போன்ற ஆட்களுக்கெல்லாம் வயிறு எரியுது. ரெண்டாவது, அவர் படிக்க போகிறாரோ சுற்றி பார்க்க போகிறாரோ அது எங்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனை. நாங்கள் வந்து தமிழ்நாட்டை எப்படி வந்து கட்டமைப்பு பண்ணி ஆள்றதுக்கான வேலைகள் பண்ணோம், எப்படி கட்சியை வேலை பண்ணுறது எங்கள் பிரச்சனை. உங்களுக்கு என்ன வலிக்குது? நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்களே தான் சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போகிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அப்படிங்கிறார். தேர்தல் பிரச்சாரங்களில் இந்த தேர்தல் தோல்வியை வந்து இவங்களே தலைவரை மேலிடம் வந்து பாஜக மேலிடம் மாற்றுவதாக தான் இருந்தது. அப்படி மாற்றினா எனக்கு அவமானம், அதனால நானே போகிற மாதிரி போகிறேன் அப்படின்னு அவராக வந்து ஒரு கடிதம் கொடுத்துட்டு படிக்க போகிறேன்ற பேரில் போகிறாரு. இது அவருக்கான தண்டனை தான் இது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. இது ஒரு கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். கற்பனை தான். அப்படி பார்த்தீங்கன்னா சாட்டை திருமணம் வந்து 3 வாட்டி நாம் தமிழர் சீமான் வந்து கட்சி விட்டு நிற்கினாரா இல்லையா? 3 வாட்டி நிற்கினாரு. இவர் வாயை கொழுப்பெடுத்துட்டு போய் வலைதளத்தில் கண்டவனை பேசி கடைசியில் யாரை பற்றியும் அவதூறாக பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பெற்று ஒரு கையெழுத்து போட்டு இனிமேல் வந்து பொது வழியில் யாரை பற்றியும் அவமானமாக பேசக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து லெட்டர் கொடுத்த பிறகு தானே அவருக்கு வந்து ஜாமீனே கிடைச்சிது. அப்போ 3 வாட்டி சீமான் அவர்கள் ஏன் கட்சியை விட்டு நீக்கினார்? அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ நீக்கிறதுனால இவர் எதனா ஒரு கட்சிக்கு எதனா செயல்பட்டார், அதனால தண்டனால் நீக்கினாரா? இது என்ன பேச்சு? இது படிக்க போகிறதா போகலான்றதா அவருடைய தனிப்பட்ட விருப்பங்க. இதுக்கு மாநில தலைவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. மாநிலம் நல்லா இப்பீங்களுங்க. சீமான் அவர்களையும் அண்ணாமலையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. சீமான் அவர்கள் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியினுடைய தலைவர். மாண்புமிகு அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி ஒரு தலைவர். இதெல்லாம் மாநில கட்சி, ஒரு கட்சியினுடைய தலைவர். பாஜகவுடைய கட்சியினுடைய தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான்.
செயலாளர் கட்சியினுடைய தலைவராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நட்டா அவர்கள் இருந்தார். இப்போ நட்டா தான் இப்போ கம்மி பண்ணிருக்காரு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இவர்கள் தான் கட்சியின் முகமாக இருக்கிறாங்க. தவிர மாநில கட்சியில் இருக்கவர்கள் எல்லாருமே அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளை வெளிக்கொடுவாங்க. அண்ணாமலையும் ஒரு பிரதிநிதி தான், எல்லாருமே பிரதிநிதி தான். அண்ணாமலைஜி மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 38 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாருமே பிரதிநிதிகள் தான். ஆனால் அண்ணாமலைஜியோடைய செயல்பாடுகள் மிக திருப்தியாக டெல்லிக்கு இருக்கிறது. அது நம்மளோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. சாட்டை முருகன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. பிஜேபி 298 தொகுதியில் நம்ம வென்றெடுத்து உள்ளே போயிருக்கோம். 240 தொகுதியில் வென்றெடுத்து 298 இப்படி ஆட்சி அமைச்சிருக்கோமே. அது ஃபர்ஸ்ட் நாள் எங்களுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் பிஜேபி டெல்லி தலைமையகத்தில் உரையாற்றும் போது, நீங்கள் இது நாள் வரையும் பார்த்தது ட்ரெய்லரு, இனிமேல் தான் படம் பாவீங்க, இது மோடியோட கேரண்டி அப்படின்னு சொன்னார். அதிலே இன்னொன்று சொன்னார். மத்திய பிரதேசில் ஸ்வைப்பாக வென்றெடுத்திருக்கோம், உத்தரகாண்டில் வென்றெடுத்துருக்கோம், அருணாச்சல் பிரதேசில் வென்றெடுத்திருக்கோம், குஜராத்தில் வென்றெடுத்திருக்கோம். இங்கெல்லாம் ஸ்வைப் பண்ணி காங்கிரஸை முட்டை போட 5 மாநிலத்தில் காங்கிரஸ் முட்டை போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம வென்றெடுக்கவில்லை. ஆனால் அண்ணாமலைஜிக்கு தலைமையில் கட்சி வளர்ந்திருக்கிறதுன்னு யார் சொல்றது? எங்களுடைய பாரத பிரதமர் மோடிஜி சொன்னார். மோடிஜி சொன்னா போதுங்க, சாட்டை முருகன்லாம் ஒரு ஆளாங்க. அவர் சொன்னா என்ன, சொல்லாட்டி நம்பிக்கணுங்க. பல விஷயங்கள்னு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து நிறைய விஷயங்கள், அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் குறித்தும் அதை விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவங்களுடைய கருத்து குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி.